தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 44,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் புதிதாக சேர்ந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. காலை உணவு திட்டம், நான் முதல்வன், வெளிநாட்டு கல்வி சுற்றுலா, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேரும் மாணவர்களுக்கு உதவித்தொகை என அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் கொட்டி கிடக்கின்றன. கடந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் 4.3 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்த நிலையில் நடப்பு ஆண்டு 5 லட்சம் மாணவர்களை சேர்க்க தொடக்க கல்வித்துறை சார்பில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் மாணவர் சேர்க்கையை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் மார்ச் 2ஆம் தேதியே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை 11 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் 44,439 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். குறிப்பாக 1ஆம் வகுப்பில் 41,439 மாணவர்களும், 2 முதல் 8ஆம் வகுப்புகளில் 660 மாணவர்களும், மழலையர் வகுப்புகளில் 2,297 மாணவர்களும் சேர்க்கையாகியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 44,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் புதிதாக சேர்ந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. காலை உணவு திட்டம், நான் முதல்வன், வெளிநாட்டு கல்வி சுற்றுலா, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேரும் மாணவர்களுக்கு உதவித்தொகை என அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் கொட்டி கிடக்கின்றன. கடந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் 4.3 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்த நிலையில் நடப்பு ஆண்டு 5 லட்சம் மாணவர்களை சேர்க்க தொடக்க கல்வித்துறை சார்பில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் மாணவர் சேர்க்கையை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் மார்ச் 2ஆம் தேதியே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை 11 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் 44,439 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். குறிப்பாக 1ஆம் வகுப்பில் 41,439 மாணவர்களும், 2 முதல் 8ஆம் வகுப்புகளில் 660 மாணவர்களும், மழலையர் வகுப்புகளில் 2,297 மாணவர்களும் சேர்க்கையாகியுள்ளனர்.